மக்களோட தொண்டருங்க தமிழ் செல்வ தங்கமுங்க மக்களோட தொண்டருங்க. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தங்கம் டாக்ஸ். இன்று நம்ம தேனி பாராளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் மதிப்பிற்குரிய தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை நம்ம ஃபாலோ பண்ணி போகிறோம். இன்று தனது பரப்புரையை போடி சட்டமன்ற தொகுதியில் ஆரம்பிக்கின்றார். அவரோடு சென்று அவரின் பரப்புரையை நாம் பிரத்யேகமாக தங்கம் டாக்ஸுக்காக இன்று வழங்குகின்றோம். நண்பர்களே, வாங்க உள்ள போகலாம். நண்பர்களே, வேட்பாளரோடு பரப்புரையில் பயணித்துக் கொண்டிருக்கும் திரு இளங்கோ அவர்களிடம் கள நிலவரம் பற்றி கேட்டபோது, கள நிலவரம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியுது. இப்போ மக்களோட ஆதரவு, இப்போ மக்கள் ஆதரவு நீங்கள் நேரடியாக பார்த்துருப்பீங்க. ஆதரவு எப்படி இருக்கு? அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுமில்ல. மக்கள் ஆதரவு என்பது நீங்க கூட்டச்சவத்து கணிக்க கூடாது. ஓகே, இப்போ ஒரு புது மாதிரியான ட்ரெண்ட் தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டாங்க. ஓகே, ஒரு வேட்பாளர் வர்றார் என்றால் ஓகே, பாரபட்சம் இல்லாம எல்லா இடத்துலயும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வர மக்கள் தான். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போயிட்டு வந்தா நம்மளுக்கு ஒரு செலவுக்கு ஏதோ கிடைக்குது என்ற அடிப்படையில தான் கொடுத்த சேர்க்க முடியும். உண்மையான எண்ணத்தோட வரவங்க அது திமுகவுக்கு தான். ஓகே, சரிங்களா? அதனால நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தொண்டர் பலமும் அதிகம், உழைப்பாளிகள் பலமும் அதிகம். ஓகே, வாக்கு எண்ணிய அடிப்படையில் மற்ற அதிமுக மற்ற கட்சிகளை காட்டிலும் எண்ணிக்கையிலையும் அதிகம். சார், தொடர்ந்து உங்களோட பேசிட்டு வர்றோம். இப்போ நம்ம தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். கடைசியாக ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. நேற்று திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு கலநிலங்களில் மாற்றம் இருக்குமா? 100% மாற்றம் இருக்குங்க. ஓகே, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்சியின் தலைவர் தன் கட்சிக்காக உழைப்பது இயற்கை. ஓகே, ஏன்னா இந்த உழைப்பு அவரை மேல கொண்டு உட்கார வைக்க போறது இல்லை. சரி, ஆனால் இந்தியா கூட்டணியோட வெற்றி பலத்தை ஸ்ட்ராங் பேஸ் போறது டிஎம்கே தான். ஓகே, தொடர்ந்து நம்ம நமது தேனி தொகுதியின் வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போறோம். இப்போ எந்த தொகுதி, இப்போ நம்ம தேனி தொகுதியில் எந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் சார்? இப்போ போடி ஒன்றியம், போடி தொகுதி தேனி கிழக்கு ஒன்றியத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த ஏரியாவில் இன்னைக்கு ஒரு 10-15 கிராமங்களுக்கு மேலே டூர் ப்ரோக்ராம் போட்டு ஓகே மக்களை சந்திக்க போறோம். ஓகே, எத்தனை மணிக்கு சரியாக நீங்க ஆரம்பிப்பீங்க? சரியா ஒரு 4:30 மணிக்கு ஆரம்பிப்போம். ஓகே, 10 மணி வரைக்கும் தொடர்ந்து மக்களை சந்திக்கிறோம். ஓகே ஓகே, டூர் ப்ரோக்ராம் ஒரு 10 நாளா போட்டு பெரியகுளம், போடி, ஓகே, சோழவந்தான், உசிலம்பட்டி, இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலையும் போய் மக்களை சந்திக்கிறோம். ஓகே ஓகே, அப்படி மக்களை சந்திக்கும் போது நேரடியா கிடைக்கிற எழுச்சி, அந்த ஆறாவாரம் வரவேற்பு, ஓகே, கழக தளபதியோட மக்கள் நல திட்டங்கள், ஓகே, கிடைச்ச வேட்பாளர்களுக்கு லக்கு இந்த தலைவரோட நலத்திட்டங்கள் தான் ஈஸியா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. ஓகே, இப்போது வேட்பாளரை தொடர்ந்து அவரோட காருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம். வாங்க, உள்ள கள நிலவரங்கள் எப்படி ராகுல் காந்தி இன்னைக்கு தெருவா இந்தியா முழுக்க நடக்கிறார். பாவம். எதுக்கு? மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி அரசு அகற்றப்பட வேண்டும். ஏழைகளுக்கான அரசு இல்ல, பணக்காரனுக்கான அரசு அது. ஏழைகளுக்கு எதுவுமே செய்யல. கல்யாணம் முடிக்காம தெருவா நடக்கிறார். பாவம். அவர் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்ன சொல்றாரு? மகளிர் ரொம்ப கஷ்டப்படுறீங்க இந்தியா முழுக்க, உங்களுக்கு வருமானம் இல்ல, ஆகையினால மகாலட்சுமி திட்டத்துல ஆண்டுக்கு 1 லட்சம் இனம் விளக்கா தட்டணுமா? 5 வருஷத்துக்கு 5 லட்சம். நான் சொன்னேன்ல, இந்த சிலிண்டரு, பெட்ரோலு, பஸ்ல ஏறினா 1000 ரூபாய் மிச்சமாக, அந்த உங்க பிள்ளைய கல்லூரியில் படிச்ச 1000, இதெல்லாம் சேர்த்தா மாசம் ஒரு 5000 ரூபாய் மிச்சமாக போகுது. இது 5 வருஷத்துக்கு கணக்கு பார்த்தமாக 3 லட்சம் ரூபாய். அந்த மகாலட்சுமி ஸ்கீம்ல 5 லட்சம். தங்கத்தமிழ்ச்செல்வன் ஜெயிச்ச எம்பி 5 வருஷத்துல 8 லட்சம் ரூபாய் மிச்சம் பண்ண போறீங்க. அதுக்காக இந்த டோக்கன் பேர் வெளியே இவங்க எல்லாம் 100-200 கொடுத்து ஓட்டு கேட்பாங்க. சத்தியமா மாத்தி போட்டுறாத. 8 லட்சம் பெருசா, இந்த டோக்கன் பெருசான்றதை நீதான் முடிவு பண்ணிக்கிறேன். கவிதை நடையில் புகழ் மணக்கும்
நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் தங்க தமிழ் அவர்கள் நமது நாட்டு அனைவரிடமும் உதயசூரிய தினத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வந்துவிட்டார். உங்களிடம் வாக்கு சேகரிப்பார். காட்டுநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருங்குடி மக்களே, நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடுகிற எனக்கு உங்கள் வீட்டு பிள்ளை என நினைத்து உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றியடை செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாங்கி கொடுத்துட்டு போயிடுறேன். தேர்தல் முடிஞ்சது கிடைக்காதவங்களுக்கு கையை தட்ட மாட்டேன். என்னடா தேர்தலுக்காக பேசுறேன்னு சத்தியமா நினைக்காத. பிள்ளைகளுக்கு 6 மணிக்கு சமைச்சு 7 மணிக்கு சுவையான சாப்பாடு போடுற ஒரே முதல்வர் இந்தியாவில் தமிழ்நாடு முதல்வர் நான் தளபதி மட்டும்தான். சொன்னாரு, செஞ்சுட்டாரு. இப்ப தங்கத்தமிழ் செல்வன் இந்த நாடாளுமன்றத்துல உதயசூரிய சின்னத்துல ஜெயிச்சு எம்பி ஆயிட முடியுமா? 100 நாள் வேலையை அதான் காங்கிரஸ் தானே கொண்டு வந்துச்சு. 100 நாள் வேலை செய்ய முடியுதா? எங்க உதய கொடுத்தாரு? இல்ல பணமும் கொடுக்க மாட்டோம்ன்ற, வேலையும் கொடுக்க மாட்டோம்ன்ற. ஆனா மத்தியில பிஜேபி ஆட்சி கொண்டு வந்தது, காங்கிரஸ் ஆட்சி. பாவம் வேலை வேணும்னு சொல்லி அந்த 100 நாள் வேலையை கூட இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம மத்தியில கூட்டணி ஆட்சி அமைச்ச உடனே 150 நாள் ஆக்கி 400 ரூபாய் சம்பளம் கொடுக்க போறோம். அவங்க பேர் இல்ல, சிலிண்டரோட விலை 400 ரூபாய், இன்னைக்கு 1200 ரூபாய். எவ்வளவு வித்தியாசம் பாரு, 700 ரூபாய் அதிகம். அன்னைக்கு காங்கிரஸ் 1 லிட்டர் பெட்ரோலோட விலை 70 ரூபாய். பாப்பா தலைவர் நல்லா இருக்கியா? 70 ரூபாய். இன்னைக்கு 105 ரூபாய் 1 லிட்டர் பெட்ரோல். 1 லிட்டர் போட்டா 105 ரூபாய் போட்டாச்சே அந்த வண்டி நகலும். என்னப்பா 4 லிட்டர் 1/2 லிட்டர் போட்டாவே நகலுமா? 1 லிட்டர் போடணும்ல, 105 ரூபாய் கட்டணும். இப்ப தளபதி தமிழ்நாடு முதல்வர் என்ன சொல்றாரு? ஜெயிச்ச உடனே ஒரு சிலிண்டரோட விலை 500 ரூபாய்க்கு ஆரம்பிக்கிறாரு. மாசம் 700 ரூபாய் ஒரு மிச்சமாகுது. 1 லிட்டர் பெட்ரோல் 105 ரூபாய் விற்கிற பெட்ரோலை 75 ரூபாய்க்கு ஆரம்பிக்கிறாரு. டெய்லி 30 ரூபாய் மிச்சமாகும். ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய். பிஜேபிக்கு நிர்மலா சீதாராமன் பைனான்ஸ் மினிஸ்டருக்கெல்லாம் இது பிச்சை காசா இருக்கலாம். அவங்க சொன்னாங்க உரிமை தொகை ஒரு பிச்சை காசு எல்லாம். அவங்களுக்கு என்ன, எங்கிட்ட இருந்த பணம் வருது, நம்ம உழைச்ச காசு நம்மளுக்கான. போன தடவை சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு, இதே கூட்டணி தான் ஜெயிச்சோம். தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி வந்தாரு. நீங்க ஓட்டு போட்டீங்க, ஓகே. ஜெயிச்சதுமே சில திட்டங்கள் ஆரம்பித்தாரு. மகளிர் உரிமை 1000 ரூபாய் ஆரம்பித்தாரு, கொடுக்குறாரு. கிடைக்காதவங்களுக்கு இந்த தேர்தல் முடிஞ்சுமே நானே சேர்மேன். ஏப்பாயே ஒரு டீ வாங்கி கொடுங்கப்பா, தொண்டையெல்லாம் வலிக்குது. ஒரு டீ ஒரு 1/2 கிளாஸ். கர்மாவரியை பொறுத்தவர்கள் இந்த டைம் கண்டிப்பா எல்லாமே உதவி செய்து கொண்டு போடணும். கொஞ்சம் மனசு வைங்க. எத்தனையோ ஆண்டு காலமா இன்னும் மாற்று கட்சிக்கே ஓட்டு போட்டு நீங்களும் போர் அடிச்சு போச்சு. யாரும் எதுவும் செய்யல. கண்டிப்பா இந்த டைம் உதயசூரிய சின்னத்துக்கு ஓட்டு போட்டு வெற்றி வெற்றுவோம். அண்ணன் வெற்றி வெற்றுவாரு. அதிக ஓட்டு வச்சு இந்திரா காந்தி பேர ராஜீவ் காந்தியோட பையன் இன்னைக்கு இந்தியா முழுக்க நடக்கிறாரு, தெருவா நடக்கிறாரு. எதுக்கு? மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி சர்க்கார் ஏழைகளுக்கு ஒண்ணுமே பண்ணல, பணக்காரனுக்கு மட்டும்தான் சலுகை காட்டுது. இந்த அரசு இருக்கக்கூடாது, விலைவாசி ஏறி போச்சு. தங்க விலை நேற்று பேப்பர் பார்க்குறேன் 53,000 ரூபாய் பவுனு. நாங்க சத்தியம் ஏத்தலப்பா, தமிழ்நாடுக்குள்ள ஏற்ற முடியாது, மத்திய அரசு தான் ஏத்த. எதுக்கு இப்ப தங்க விலை 53,000 ரூபாய்க்கு ஏத்துன? காங்கிரஸ் பில்ல எவ்வளவுப்பா? 22,000 ரூபாய் ஒரு பவுனு. 10 வருஷத்துல 53,000 ரூபாய்க்கு ஏத்துன மனுஷன் எப்படி பொழைக்க முடியும் சொல்லு? நம்ம பிள்ளைகளை எப்படி கட்டி கொடுப்ப? ஒரு 10 பவுன் 5 பவுன் தான் போடணும்ல. எங்க போறது? இவங்கள மாதிரியே பூரா பணக்காரனா இருப்போமா நம்ம? அதானி அம்பானி இவங்களுக்கு மட்டும்தான் சலுகை. நம்மள மாதிரி ஏழை குடும்பத்துக்கு சத்தியமா பிஜேபி சலுகை இல்ல. நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடுகிற எனக்கு உங்கள் வீட்டு பிள்ளை என நினைத்து உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றியடை செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
எப்படி உரிமை தொகை 1.25 கோடி பேரு, பஸ்ல 6 கோடி பெண்கள் இதுவரைக்கும் பயணம் செஞ்சிருக்கீங்க. இந்திரா காந்தி பேர ராஜீவ் காந்தியோட பையன். இந்திரா காந்தியை சுட்டு கொண்டாங்க. ராகுல் காந்தியை தலை வேற கழுத்து வேற வெடி வச்சு கொண்டாங்க. 2 பேரும் இல்லாம இன்னைக்கு ராகுல் காந்தி தெரு தெருவா நடக்கிறார்.